ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான எல்லாருக்கும் பிடிச்ச தேங்காய் பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அதுவும் பேக்கரி ஸ்டைல் தேங்காய் பிஸ்கெட் கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு தேங்காய் பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் தடவை பார்க்குறதா இருந்தீங்கன்னா அப்படியே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கு மேலே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க அட்டகாசமான தேங்காய் பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா எடுத்துகிட்ருக்கேன். இது 1 கப் மைதா. 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1/4 கப் நெய் எடுத்துக்கோங்க. நெய் இல்லை பட்டர் எதுனாலும் நல்லா தான் இருக்கும். 3 டீஸ்பூன் பால் எடுத்துகிட்ருக்கேன். 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடா மாவு எடுத்துகிட்ருக்கேன். சோடா பவுடர் எடுத்துகிட்ருக்கேன். இது சாஃப்ட்னஸ்க்காக யூஸ் ஆகும். தேங்காய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் 3/4 கப் எடுத்துட்டு இருக்கேன். தேங்காய் எவ்வளோ பார்த்து போட்டுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி மேலே தூக்கிறதுக்காக இந்த மாதிரி தேங்காய் திருவி வச்சிருக்கிறேன். அதை எடுத்துக்கோங்க. வச்சிருக்க நெய் பேன்ல ஊத்திக்கலாம். சர்க்கரை 1/2 கப் சேர்த்துக்கோங்க. அதுலயே சர்க்கரை அரைச்சு தான் போடணும், இல்லை அப்படியே கூட சேர்த்துக்கோங்க. மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ வச்சிருக்கிற தேங்காய் அதில் சேர்த்து நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் பிசைய தேங்காவே தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் பால் பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பால் சேர்த்துக்கோங்க. நான் 3 டீஸ்பூன் பால் எடுத்துருக்கிறேன். அது ஃபுல்லாக எனக்கு கரெக்டாக இருந்தது. நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். இந்த மாதிரி மாவு கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்காது. இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ நம்ம எந்த பாத்திரம் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கீழே ஃபுல்லாக உப்பு கொட்டிடுங்க. உப்பு கொட்டி ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுடுங்க. இட்லி பாத்திரத்தில் கீழே நல்லா நெய் தடவி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தட்டிடுங்க. மாவை தட்டி இந்த மாதிரி வச்சுடுங்க. மேலே அழகுக்காக நம்ம துருகுன தேங்காய் மேலே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்க போகிற பாத்திரம் 20 நிமிஷம் போல் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்ட அப்புறம் தான் நம்ம தேங்காய் பிஸ்கெட் உள்ளே வச்சு பேக் பண்ண போகிறோம். காலியான பாத்திரம் ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா சூடாகட்டும். இப்போ சூடாயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வைக்கலாம். நல்லா தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 40 இல்லை 45 மினிட்ஸ் போல் பேக் ஆகட்டும். 45 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். சூப்பரான தேங்காய் பிஸ்கெட் ரெடி.
இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அட்டகாசமான பேக்கரி ஸ்டைல் தேங்காய் பிஸ்கெட் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.